நாக சைதன்யா, சாய் பல்லவி நடித்திருக்கும் படம் தண்டேல். இப்படத்தை சந்து இயக்கியிருக்கிறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். இப்படம் தெலுங்கு, தமிழில் திரைக்கு வர உள்ளது. பட ரிலீஸுக்கு முந்தைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் கார்த்தி கலந்து கொண்டு படக்குழுவினரை வாழ்த்தி பேசினார். அப்போது இந்திய மீனவர்கள் பாகிஸ்தானில் சென்று சிக்கிக் கொண்டது பற்றிய படமான இது என்னால் நம்ப முடியாத கதையாக இருந்தது. ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம் என்று கூறியபோது மேலும் ஆச்சரியமடைந்தேன் என்று கூறினார். கார்த்தி என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக எனக்கு. ஏன்னா நான் அங்கே போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறேன், சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸ் பற்றி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக சொல்கிறாங்கள ஒரு ட்ரூ ஸ்டோரி 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா இல்லைங்க குஜராத்லேருந்து படம் எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான லவ் ஸ்டோரி. ஒரு பெரிய எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பயும் மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர் 20 பேர் ரைட்ஸ் வாங்கி எடுத்துருக்காங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும். 3 years அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் ஆர்டினரி ஃபில்ம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்து போய் ப்ரொமோட் பண்ண ஒரு தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கு. அந்த சந்துமலைக்கு அவருடைய மற்ற படங்களும் ஒரு பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்துல நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான விஷுவல்ஸ் கொண்டு சேர்த்துருக்காரு. கடவுள் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்காரு. ரெண்டு முதல்ல நம்ம ப்ரொடியூசர் ஆரம்பிப்போம். அல்லூரன் சார் வந்து ஈஸ்வரன் சொல்லலாமா? ஏன்னா இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வருவாங்க போவாங்க, அப்படிதான் இருந்தே இருக்கும். ரொம்ப வருஷமா ப்ரொடியூசரா இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய நாட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம் கம்பெனி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்குது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு சம்பாதிக்க முடியாது. பிசினஸ் மேனாவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்றாரு இல்லையா தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா எட்டு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா எட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல மெட்ராஸ் படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படத்தை எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போது அல்லூருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாரு, எப்படி ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்க்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி தியேட்டர்ல வந்து சேர வரைக்கும் சொல்றாங்க. நாங்கள் இருக்கு வந்திருக்கோம்னா அந்த பெரிய உழைப்பு போட்டுருக்கோம், அந்த உழைப்பு அவங்க சொன்னக்காக வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து இருக்கிறதுல இருந்து அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிறது. ஸோ சோ ஹாப்பி. அவருக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன எது சொல்லுவாங்க 5 வருஷமா கேட்கிறேன் படம் பண்ண சொல்லி. தெளிவா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரிய உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது சோ ஹாப்பியா. அவங்க 2 பேரும் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட், அர்ஜுன் ஜூனியர். ஸோ அண்ணாசில படிக்கும்போது ஸோ அப்போ வந்து தெரியுங்கிறதுனால சோ ஹாப்பி போய் எங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம். உங்களோட நம்பிக்கைக்காக இந்த படம் வெற்றி படம். அண்ட் கர்ணா பாடம் தாண்டி போயிங்க ஆனா எது செஞ்சு அடைச்சல் நிற்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாங்க? கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறாங்க இல்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு அளவு பிரமாதமான ஆக்டர். ராவகேல படத்துல ஒர்க் பண்ணோம். மேலாண்மையில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனா எல்லாரும் ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளோ உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா, இன்னசென்ஸ் குடும்பம் இருக்கணுமா, குடும்பம் இல்லை கண்ணி இருக்கணுமா, கண்ணி அவ்வளோதான் கன்வே பண்ண முடியும். காசுலாம் முதல்ல தெரியும். அதனால அவங்க ரோல் பண்ணா நீங்க ரோல் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. அண்ட் நம்ம நாயன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். எல்லா சீரீஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு காமெடி பின்னாடியே ஒரு ஆளு அழகாக நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ்லாம் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தை வந்து பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாரு எங்க போனோம் உங்க சாங் கேட்குறேன்னு. நான் டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, நம்ம ஒரு பாட்டாச்சு யோசிச்சா இருக்கு. ஆமா நம்ம
கேட்கிற பாட்டுன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பாட்டு தான் நம்ம ஊர்ல அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பூவண்டா மாதிரியே இருக்கு. ஆடா பாய் தேவி கக்கீசா தான் இங்க வந்து அடிச்சிட்டாயா நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா பூவண்டா தான் ஓடிட்டு இருக்காங்க. பூவண்டா மாதிரி ரீல்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் உங்க புகழ் குச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பா எவ்வளவு வருஷம் மியூசிக் வந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பிளஸிங் தான். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளவு உழைப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஸ்டுடியோ போனோம், ஸ்டுடியோவே இருப்பாங்க, மியூசிக் பத்தியே பேசுவாங்க. ஏங்க நான் ஆந்திரா தமிழ் பையன் அப்படின்பாங்க. அங்க போனா தமிழ் மேக்ஸிமம் தெலுங்கு தெரியுமாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க, இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜி விடாம எப்பவுமே இருக்கிறது லவ் யூ. நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துருக்கீங்களா, சொல்லுங்க ஸ்கூல் கல்ச்சர்ஸ் பாக்குறேன் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது கொடுத்தாங்க. லவ் ஃபிலிம் சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் ஆர்டிஸ்டும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும் எடுத்துருவாங்க. வாழ்க்கை அண்ட் சாய் very very special, sir. I think the way you pour life into every role you pick up, ஒவ்வொரு ரோல் வந்து ஒரு பையன் காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தித்துறது அந்த லவ். அதனாலே பசங்க அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம், நம்ம வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன். the way you give life to ஒரு மதர் டீச்சரா வந்தாலும் சரி, இந்துவா வந்தாலும் சரி, you definitely give so much difference. So thank you for doing that, and it makes it so beautiful. Being a part of the experience of ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் நமக்கு தெரியாது. I think you got it on stage. அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ், அவங்களோட பெயின் யாருமே புரிஞ்சுக்கவே முடியாது. அதை நீங்க அவ்வளவுதான் கொண்டு வந்தீங்க. so happy for you. என்ன சொல்றது, உங்க தாத்தா இருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரா சார் வந்து இங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்க நாகேஸ்வரா வந்திருப்பீங்க, நான் தேவதாஸ் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னாரு. சார் நமக்கு தேவதாஸ் தான் ஃபர்ஸ்ட் லவ் பாயா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்லுவேன், நாகேந்திரன் சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. அவர் இதே தெரியாது போனதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறதுலாம் அந்த ஸ்டைல் நமக்கு வராது. அந்த மாதிரி நமக்கு வந்து சாமியாக பேச தெரியாது. நாகேந்திரன் சார் ஒர்க் பண்ண தெலுங்குல போய் முஸ்லீம்ல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, அவங்க போனதுல இருந்து அப்படி ஒரு அரண்மனைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கேன். நான் என்ன பண்ணுவோம், சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். நான் சைக்கிள் ஓடுவேன் எங்க லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். நீ எப்படி ஓடுறான் அப்படின்னு தெரியல, யோசிச்சிருக்காரு அவருக்கு. அடுத்த நாள் நான் போனேன், ஸ்பீட் பிரேக் ஃபுல்லா உடச்சு வச்சிருக்கேன். சைக்கிள் ஓட ஈஸியா இருக்கும். நான் வந்து சொன்னேன், என்னக்கெல்லாம் உடச்சு வச்சிருக்கேன். நான் சார் நான் உடச்சு சொன்னாரு, சைக்கிள் ஓடும்போது பம்பாயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காரு. அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பாத்துக்கிறாரு, அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாருமே அன்பா இருக்குது, அன்பை பொழியுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் 10 வருஷம் அனுப்புவது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் ஏதாவது படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படம் நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு, பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு. நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது, நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சேன் வந்து நான் அப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தண்ணி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாங்க. ஆனா அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்காரு. தாத்தாவே பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவே பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, எப்படி பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அவ்வளோ அழகாக இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் பொண்ணுங்களுக்கு நான் பார்க்கும்போது பிசிக் மாத்தாப்புல நான் வந்து நான் செய்யப்படி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து சோஷியல் ஆன்டி ப்ரூஃப் ஆச்சு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவன் சுத்தி ஒரு பபுள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவனோட சோல்ல போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஜெய் வந்து தன்னை சுற்றி இருக்கிற இந்த விஷயங்களை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. டைரக்டர் எல்லாமே சொல்றாங்க, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign. It's the best time all we do for ourselves is constantly keep growing and improvement பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் மகளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தாக்கு நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பாவுக்கு நடிக்கிறது சாதாரண விஷயம். அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்க டேக் போல்ட் ஸ்கிரிப்ட், வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதை ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக் சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் மேக் அ இம்பாக்ட். அண்ட் ஷூர் இங்கேயும் தமிழையும் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணாங்க. விவேகா சார் வந்து அவரோட ரீஸ்டா பெரிய சாங் அவரோட சாங் நான் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, டேவிடோட மியூசிக் இருக்கு, யுவர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது நீங்க ரொம்ப எல்லாரும் ரிலேட் பண்ணிருக்கீங்க. நம்மளும் நடந்த சாமி
எப்படி நடந்துச்சாமே அப்படின்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிற விஷயமா இருக்கு. ஸோ there are so many tick marks and positives for this film to become very big hit. So I'm wishing and praying this film becomes a big hit. நகைப்பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் ரொம்ப அதிகமாக எல்லாரும் சொன்னது கார்த்திக் பிரியாணிலே பண்ண வச்சாங்க நகைப்பிரபு ரெண்டாவதாக இந்த பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் நியூ கலர். ஏன்னா இந்த கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி நல்லா கையை முடிச்சுட்டு வாங்க. நீங்க சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணது கஷ்டம் தானே பண்ணிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் ரெட்ரோ சூப்பராக இருக்கு. அப்புறம் அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆர் ஃபேன்டாஸ்டிக். ஸோ hoping a big success with this film. And particularly guys, I want to see my brother versus support from him. And இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசுகிறேன். அவங்க நிறையா ஈஸியாக இருக்கவே முடியாது. ஸோ ரீமார்க் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படின்றதும் ஒரு வருஷமாக அதனால் படங்கள் கொடுக்கணும், மக்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு. ஸோ ரெண்டு பெரிய கீதா ஆசிரியர் சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் பெரிய வெற்றி அண்ணாவும் வந்து ஒரு லட்சியம் அவங்களும் சேர்ந்தாங்க. இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும் நான் நினைக்கிறேன். வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி எப்போ சரி கூப்பிடுங்க. ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. லவ் யூ. தேங்க்யூ.